ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டே 5ல் அமுத கரைசலை நம்மளே எப்படி பண்ணி பார்க்குறதுன்னு ப்ராக்டிக்கலாக லேண்டுக்கே போய் பண்ண போகிறோம். இதுவும் முள்ளங்கி, இதுவும் முள்ளங்கியா? சிறுசாக இருக்குது. இது சிறுசாக இருக்குது, இது கொஞ்சம் அப்படி இருக்குது. கொஞ்சம் என்ன நல்லா பெருசாக இருக்குது. இந்த இதுதானே கொஞ்சம் இதுக்கு இதுதான் ஈக்குவல் வரும். இது அது பாருங்க, நல்லா பெருசாக. இது கம்போஸ்ட் போட்டு 2 நாள் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாணம் போட்ட இடம் மட்டும் நல்லா அது இறங்கியிருக்கும். 1 வீக் கழிச்சு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே தள்ளுங்க நீங்களும் அதே வீடியோ எடுக்கிறியா? அது வீடியோ அப்புறம் நல்லா எடு, அப்புறமா ஷேர் பண்ணு. நல்லா எடுக்கணும்னா வீரமா ஏதோ ஈஸியா தள்ளண்ணே முக்க கூடாது. நல்லா இடத்தெல்லாம் தள்ளிவிட்டு அந்த மாதிரி. அடுத்து வேலையில் சில கேப்ஸ்லாம் இருக்குது. அதை முள்ளை வச்சு நம்ம மூட போகிறோம் ஃபுல்லாக. ரத்தம் இருக்கு அப்படியே. ஆமாம் வர அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு இந்த வேலூர் கம்பி. அப்புறம் ஈவினிங் மிச்சம் இருக்கிற வயல்லையும் கொஞ்சம் எருவெல்லாம் எடுத்து அந்த வயல் ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு இருக்கோம். ஊத்துங்க அதை. இது என்னது? இது மோர் ஊத்துங்க. இட்லியே வேண்டாம். இது இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் கஞ்சி. இட்லி கஞ்சி. ஃப்ளோட்டிங் லிட்டில் பண்ணி. ஐயா ஃப்ளோட்டிங் லிட்டில் பண்ணிப்பா. வயக்காட்டு பக்கம் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூபாய்க்கு இது. குடிங்க எல்லாரும் குடிங்க. அதுவும் கருங்குரு அரிசியில செஞ்ச ஃப்ளோட்டிங் லிட்டில் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இயற்கையான முறையில் விளைஞ்ச இட்லியை போட்டு செஞ்ச ஃப்ளோட்டிங் லிட்டில் பண்ணி.